வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். ஃப்ரைடே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஒரு 12 பாயிண்ட் நெகட்டிவ்ல மட்டும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த 26,000 பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா வரப்போகிற நாட்களில் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக டர்ன் ஓவர் ஆகுன்ற ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சேம் இந்த வீக்கெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 26,200 பாயிண்ட்ல லெவலில் செட்டில் ஆகிருக்கு. கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வரப்போற மண்டேல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவா ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிட்டிவா காமிக்குது. ஒரு 56 பாயிண்ட், அதாவது கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 26,450 பாயிண்ட் லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு 250 பாயிண்ட்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு குளோபல் ஃபேக்டர்ஸோ இல்ல யூஎஸ் இந்தியா ட்ரேட் இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்சிடென்ட் வந்து சிங்க் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம மார்க்கெட் வந்து நியூ ஆல் டைம் வந்து பிரேக் பண்ணி மேல போய் ஒரு நல்ல ஹிட்டை கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கு உண்டான பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான் இப்ப மார்க்கெட்ல ஓரளவுக்கு தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து மார்க்கெட் வந்து டர்ன் ஓவர் ஆகுதுன்ட்டு. ஆல்ரெடி நம்ம சேனல்லயே கோல்டை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். கோல்டை பத்தி கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பார்க்க முடியுது. 2025 பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து ஒரு 60% மேல இது வரைக்கும் இல்லாத ஒரு அபரிவிதமான ரிட்டர்னை கொடுத்துருக்கு. 26ல வந்து இது கண்டினியூ ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துச்சு. இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து அப்படியே 60% இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் பாசிட்டிவா போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கூடிய சீக்கிரம் யூஎஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க போறோம்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம வேர்ல்டு பேங்க்ஸ் எல்லாமே வந்து சரி சைனா, இந்தியா, துருக்கி, ரஷ்யா இந்த மாதிரி ரிசர்வ் கரன்சியா யூஸ் பண்றதுனால கோல்டு வந்து இன்னும் கொஞ்சம் பிளக்சுவேஷன் வந்து மேபி மேல போலாம். ஒருவேளை இல்ல ரிசர்வ் பேங்க்ஸ் ஏதாச்சும் வந்து அதை செல் பண்ணாங்க அப்படின்னா இதோட பிரைஸ் வந்து ஃபால் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம கோல்டை பொறுத்த வரைக்கும் ரெகுலரா கண்டினியூவா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கோல்டு இடிஎஃப்ல நீங்க எந்த வகையில நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதை வந்து கண்டினியூவா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ரேட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதை நீங்க ஸ்டாப் பண்ண தேவையில்லை. குளோபல் ஃபேக்டர் சப்போர்ட் கொஞ்சம் பாசிட்டிவா டர்ன் ஓவர் ஆச்சு அப்படின்னா கோல்டோட பிரைஸ் வந்து கொஞ்சம் நியூட்ரலா நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் ஏறுது அப்படின்னா மேபி இது வந்து கொஞ்சம் ஸ்டாக் ஆகலாம். அதே மாதிரி டாலரோட மூவ்மெண்ட்டை பொறுத்து வந்து கோல்டுல வந்து சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்க நார்மலா இன்வெஸ்ட் பண்ற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. லாஸ்ட் இயர் இவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துச்சு, அதனால வரப்போற நாட்கள்ல கொடுக்கும், இவ்வளவு ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து ஜாஸ்தி கொடுக்குறாங்கன்ற பாயிண்ட்ல வந்து இப்போ நீங்க போய் மார்க்கெட்ல ஹெவியா இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டீட்டெயிலாவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு கிராம் 6,000 ரூபாய்க்கு முன்னாடி இருந்தப்பயே வந்து ஒரு 4,000 5,000 லெவல்ல இருந்தப்ப இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்போ 48 ரூபீஸ் 50 ரூபீஸ் அந்த அளவுக்கு தான் வந்து கோல்டு பீஸ் இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபீஸ்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 500 ரூபாய் 1000 ரூபாய் இந்த லெவல்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இப்போ ஒரு நல்ல லெவலை வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் 6,000 மேக்ஸிமம் ப்ரைஸில் வாங்கியிருந்தா கூட இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எபோட் 10,000க்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கோம். மேபி ஃபியூச்சர்லேயே வந்து இது இன்னும் வந்து அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இமீடியட்டாக இல்லை அப்படின்னாலும் ஒரு டைம் பீரியட் கொடுத்து அப்படின்னா இன்னும் வந்து ஒரு டபுள் ஆகிறது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால வந்து நீங்கள் 500 இல்லை 1000 இல்லை 2000 இந்த மாதிரி எஸ்ஐபியில் கோல்டு பீஸில் ஸ்டாப் பண்ணாமல் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அசெட் அலோகேஷன்ல கண்டிப்பா ஒரு 10% இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இடிஎஃப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து ஃபால் ஆயிருந்தாலும் உங்களோட ரெகுலரான இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணு. ஐடிபிஎஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்லா கரெக்ட் ஆகி தான் இருக்கு. வாய்ப்பு கிடைச்சா அதுல கொஞ்சம் ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ண பாருங்க. ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லி ஆயிருச்சு. பேங்க் பீஸை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கன்சூமர் ஃபார்மா வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல இடிஎஃப்ஸும் வந்து ஒரு நல்ல பிரைஸ்ல தான் இருக்கு. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது ஒரு 10 இயர்ஸ் இந்த மாதிரி டைம் பீரியட் கொடுத்து நீங்க வந்து ஒரு 12 to 20% ஒரு சேஃபான ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு தயக்கமும் இல்லாம ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களோட எஸ்ஐபி அமௌண்ட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணி இதுல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த இயர் ஸ்டார்டிங்ல பட்ஜெட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில குவாலிட்டியான ஸ்டாக்ஸை பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது எல்லாமே வந்து ஒரு நல்ல லெவலை ரீச் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்டாக்ஸ்ல வந்து டாடா ஸ்டீல் இருந்துச்சு, பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் இருக்கு, ஐடிசி ஹோட்டல், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்போ வந்து ஒரு டீசென்டான பிரைஸ்ல இருக்குது. இதை வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்.
டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் அப்போ 110 120 அந்த ப்ரைஸில் தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிட்டர்னாக கொடுத்துருக்கு. ஆனால் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் 150 60 அந்த லெவல் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்ப இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கு. நியர்லி 100 ரூபீஸ்க்கு பக்கமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐடிசி ஹோட்டல் பிரிஞ்சப்ப பார்த்தீங்க அப்படின்னா 170 அந்த லெவலில் இருந்துச்சு. இப்போ 200க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐடிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் 50 சம்திங்ல இருந்தது. இப்போ 80 ரூபீஸ்க்கு பக்கமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் மட்டும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரிட்டர்னை கொடுக்கல, நல்ல ஒரு ஃபாலோ இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஹைலி ஓவர் வேல்யூ ஸ்டாக்ஸ் தான் சொல்லணும். அந்த 20% கரெக்ஷனுங்கிறது ஈஸியாக அந்த ஸ்டாக்ஸில் எல்லாமே நடக்கலாம். ஸோ அப் சைடாக இருந்தாலும் டவுன் சைடாக இருந்தாலும் ரிமைனிங் 3 ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஓவர் வேல்யூ ஸ்டாக்ஸாக இருந்தாலுமே நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கு. இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லா ஸ்டாக்குமே கொஞ்சம் ஓவர் வேல்யூ ஸ்டாக்காக தான் இருக்குது. பர்டிகுலராக வந்து டாடா ஸ்டீலில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு. இதோட டார்கெட்டை வந்து கூடிய சீக்கிரம் 200க்கு மேலே போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி போச்சு அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு நல்ல ரேட்டாக தான் இருக்கும். பஜாஜ் ஹவுசிங்கை பொறுத்த வரைக்கும் நான் பேங்கிங் செக்டரில் ஒரு ஓவர் வேல்யூ ஸ்டாக்காக இருந்த ஸ்டாக் இப்போ நல்லா கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இன்னும் கரெக்டானாலுமே இப்பயுமே வந்து கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ப்ரைஸ் 80 ரூபீஸ்ன்ற லெவலில் ரீச் பண்ணியிருக்கு. 50 லெவலில் கன்சிடர் பண்ணவங்களுக்கு இப்போ வந்து ஒரு 30 ரூபீஸ்க்கு பக்கமாக ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் அந்த 220 30 இந்த ப்ரைஸில் கண்டிப்பாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சேம் அதே மாதிரி இப்போ இந்த ஸ்டாக் வந்து 300 ரூபீஸ்க்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் எஸ்ஐபிஐ மோடில் இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஆனால் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி கோல்டு வந்து நான் ரெகுலராக எஸ்ஐபி மோடில் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப கொஞ்சம் லம்சம் மாடலில் நான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ இருக்கிற ஸ்டாக்ஸில் எதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு கேட்டால் கண்டிப்பாக டாடா ஸ்டீல், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஜியோ ஃபினான்ஷியல் வந்து கொஞ்சம் இப்போ வந்து விலகி இருப்பு. இதுல இருந்து பிரைஸ் கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். பஜாஜ் ஹவுசிங்கை பொறுத்த வரைக்கும் 100 ரூபீஸ்க்கு மேலே போச்சு அப்படின்னா என்னோட அமௌண்ட்டை ஸ்பிளிட் பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஆஃப்டர் ஒரு 5% ஒரு 10% பிலோ 100 கீழே போயிட்டே இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணலான்ட்டு தான் இருக்கு. ஒரு நல்ல குவான்டிட்டி இப்போ ஆல்ரெடி என்னோட ஹோல்டிங்ஸ்ல இருக்குது. மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான் இந்த ஸ்டாக்ல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நல்ல ஃபிளக்சுவேஷன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், ஓவர் வேல்யூ ஸ்டாக்ஸ். அதனால வந்து நீங்க நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்ற வகையில வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கிட்டு நீங்க வந்து இந்த லெவல்ல வந்து உங்களோட டார்கெட் ரீச் ஆச்சு அப்படின்னா அக்குமுலேட் பண்ணுங்க. வாட்ச் லிஸ்ட்ல டார்கெட் செட் பண்ணிட்டு கரெக்டான டைம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓவர் வேல்யூஷன்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கிடைக்கும். ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் வந்து எந்த ஒரு ரிட்டர்னும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வாங்கின லெவல ரீச் பண்றதுக்கே வந்து கன்சாலிடேட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்க. கோல்டை பொறுத்த வரைக்கும் பேனிக் ஆகி ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுல எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் கோல்டு இடிஎஃப்ல கோல்டு பீஸை கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வகையிலையும் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இயர்ல நடக்க போற குளோபல் சிச்சுவேஷன் ஆகட்டும், மார்க்கெட்டோட அப்சைட் ஆகட்டும், இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் வந்து கோல்டோட பிரைஸ் வந்து எந்த அளவுக்கு மேலே போகுமா இல்லை டவுன் சைடு வருமா அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியும். எக்ஸாக்டாக வந்து இப்போ இருந்த ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அப்படியே அப் சைடு போனாலும் பெரிய அளவுக்குலாம் வந்து ஒரு ரிட்டர்னை கொடுத்துடாது. ஒரு 10% 20% வரைக்கும் தான் ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபால் ஆனாலுமே பெரிய அளவுக்கு ஃபால் ஆயிடாது. ஒரு 10 to 20% அளவுக்கு தான் வந்து கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எஸ்ஐபி மோடில் ரெகுலரா வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. கோல்டை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம்ல ஒரு நல்ல ரிட்டர்னை கிடைக்கும். ரிமைனிங் ஸ்டாக்ஸ்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.